அர்த்தமில்லாத, பயனில்லாத, நிரந்தரமில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இந்த ஒரு முறை மட்டுமே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். நிம்மதியின் மறுபகுதி நல்ல உறக்கம். நிம்மதி என்பது பணம் என மூலத்தனமாக நினைத்து உறக்கத்தினை இழந்து விடாதே. கோபம் ஒரு மனிதனை கொல்லும். கோபத்தினால் ஏசுவது எளிது, ஆனால் உன் முன் நிற்பவர்கள் அதை மறப்பது அரிது. கோபம் உன் அன்பானவர்களை உன்னிடம் இருந்து பிரித்தெடுக்கும். பயப்படு, இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கும் மட்டும். நல்லது எது, கெட்டது எது என பிறந்ததிலிருந்து உன் கூடவே இருக்கும் உன் மனசாட்சிக்கு தெரியும். அதற்கென்றும் பொய் சொல்ல தெரியாது, தவறு செய்ய தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, யார் பொருளின் மீதும் ஆசைப்பட்டு திருட தெரியாது. உன்னை சுற்றியுள்ளோரிடம் அறிவுரை கேட்காதே. இந்த மனிதர்கள் ரொம்ப பயங்கரவாதிகள், சுயநலம் பிடித்த அரக்கர்கள். அவர்கள் முன் வாழ்வதே உன் வாழ்வில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாகும். இதுவரை நீ பார்த்த மனிதர்கள் வேறு, இனி வரும் காலங்களில் நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் வேறு. இறைவனிடம் கேள், எனக்கு அந்த பறவைகளைப் போல இறக்கைகள் வேண்டுமென. எதை பற்றியும் கவலை இல்லாமல் வானில் பறக்கின்ற அந்த பறவைகளைப் போல பறக்க வேண்டுமென ஆசைப்படு. இரவு நேரத்தில் உலகின் முழு அழகான அந்த நிலாவினை எட்டி உன் கரங்களால் பிடி. பறந்து விரிந்த இந்த உலகத்தினை ரசி, ருசி, அணு அணுவாக அனுபவி. ஒரு முறை மட்டுமே வாழக்கூடிய பேரழகான உனக்கான உரித்தான வாழ்க்கை இது. இது உன்னுடைய வாழ்க்கை. தேவையற்ற சிக்கல்களை சந்திக்காதே. முக்கியமாக காதல். காதலை வென்றவனை அழகாக மாட்டும். ஆழமான காதலில் ஆழமாக தோற்றவனை ஆழமான பாதிப்பினை உண்டாக்கும். உன்னை உருகுலைய செய்யும். உன்னை இந்த அழகிய உலகத்திலிருந்து பிரித்து நரகத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும். காதலை தேடி போனால் உன்னை தேடி வரும் அவமானம். சுயமரியாதை இழப்பாய். உன்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை இழப்பாய். உனக்கு கிடைத்துள்ள நற்பெயரை இழப்பாய். உடம்பில் எந்த காயமும் இல்லாமல் உனக்கு மரண வலியினை உண்டாக்கும். அந்த வலியினை உன்னால் தாங்க இயலாது. துக்கம் உன் குரல் வெளியை நெரிக்கும். வலி தாங்க முடியாமல் இந்த பறந்து விரிந்த பேரழகு கொண்ட இந்த பேரண்டத்தினை விட்டு உன்னை மரணத்தின் வாசலுக்கு அன்போடு அழைக்கும். பிரச்சனைக்கு தீர்வு நம் மனமே. ஆனால் காதலால் முதலில் பாதிக்கப்படுவது நம் மனமே. அதே மனமே நம்மிடம் நச்சரிக்கும், இவ்வுலகை விட்டு சென்று விடு என. ஆனால் வேண்டாம், இந்த ஒரு முறை மட்டும் மனம் சொல்வதை கேட்க வேண்டாம். நீயே உலகம் என நினைத்து வாழும் உன் பெற்றோர்களை நினைத்து பார். இத்தனை நாள் உனக்காக வாழ்ந்தது போதும். நீ செய்யும் தவறுகளை உடனே மன்னிக்கும் உன்னதமான மனிதர்கள் உன்னை ஈன்றெடுத்தோடே. உன்னை பெற்றதற்கு அவர்களுக்கு நல்ல மகனாக மகளாக இரு. தாய் தந்தையரின் அருமை தாய் தந்தையரை இழந்தவிடம் போய் கேள். அவர்கள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு எந்த பயனும் இல்லை. அவர்கள் இருக்கும் போதே அதை செய். உனக்காக இத்தனை ஆண்டுகள் உழைத்த அந்த இரு தெய்வங்கள் அவர்கள் பார்க்காத உலகத்தினை காட்டு. நீ பார்க்காத உலகத்தினை அவர்களுடன் சேர்ந்து இறக்கை கட்டி பறந்து பார். அவர்கள் மனதினை மகிழ்ச்சிப்படுத்து. நீ இவ்வுலகில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றிருந்தாலும் சரி, தாய் தந்தையரின் ஆசை இல்லாமல் இவ்வுலகத்தினை ஆள இயலாது. இவை அனைத்திற்கும் நீ படிக்க வேண்டும். கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நீ உலகத்தினை வளம்பா. வாழ்ந்தால் இவன் போல் வாழ வேண்டும் என சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. உன்னை அவமதித்தோர் வாயில் ஐயா சாமி என சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. எதிர்காலம் அழகனை நினைத்து நிகழ்காலத்தினை இழந்து விடாதே. இக்கருத்தினை நீ மறந்து விடாதே. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நன்றி.